श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्. இன்னைக்கு 11வது ஸ்லோகம். 10 ஸ்லோகம் ஆயிருக்கு. 11வது ஸ்லோகம் இன்னைக்கு. போன ஸ்லோகம் வரைக்கும் நம்ம மெதுவாக பூத்தனா சம்ஹார விற்த்தாந்தம் பார்த்தோம். பூத்தனைய பகவான் இப்படி கொன்னார், அதனாலே அவளுக்கு க்ஷேமம் கிடைச்சது. அதுக்கப்புறம் கண்ணனுக்காக அவர்கள் எல்லாம் ரட்சணம் செய்தார்கள். பஞ்சாயுத ஆபரணங்கள் எல்லாம் சேர்த்து வைத்தார்கள், கண்ணனுக்கு இது பண்ணார்கள். அந்த ஆபரணங்கள் அழகாக இருந்தன. கண்ணனுடைய உடம்புல அந்த ஆபரணம் ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். இப்ப அதுக்கப்புறம் அடுத்த விற்த்தாந்தம் சகடாசுர விற்த்தாந்தம் அப்படின்னு பெயர். இது எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்போங்க. ஒரு சகடம்னா வண்டின்னு அர்த்தம். மாட்டு வண்டி மாதிரி ஒரு வண்டி. அந்த வண்டி ரூபத்துல ஒரு அசுரன் கண்ணன் மேல அப்படியே கொன்னுடலான்னு பார்த்தான். ஆனா கண்ணன் தன்னுடைய காலினாலே அந்த வண்டியை உதைக்க வண்டி பொடி பொடி ஆயிடுத்து அப்படின்னு. அதாவது என்ன கேட்டேன்னா, சின்ன குழந்தை தானே, ஒரு 10-12 நாள் தான் இருக்கும் பிறந்து. தூளியில குழந்தைய விட்டுருக்கா. அப்போ குழந்தைகள் காலை அசைச்சுட்டே இருக்கும். அது காலை மடக்கி அசைக்கி வச்ச அந்த தூளிங்கிறது ஒரு வண்டி கீழே இருக்கு. ஒரு மரத்து கீழே வண்டி கீழே அந்த தூளி இருக்கு. அப்ப அந்த வண்டியில ஒரு அசுரன் அப்படியே வண்டியோட தள்ளி கொன்னுடணும் பார்த்தான். ஆனா கண்ணனுடைய அந்த சின்ன கால் பட்ட உடனே அந்த வண்டி அப்படியே பொடி பொடி ஆயிடுத்து அப்படின்னு. அதனால வண்டிக்குள்ள இருந்த அசுரன் தான் சகடாசுரன். அவன் பொடிந்து போய்விட்டான் அப்படின்னு கதை இருக்கு. அதை பற்றியான ஸ்லோகங்கள்லாம் இனிமே வரப்போகுது. அதுல இன்னைக்கு 11வது ஸ்லோகம். சசாயிதா க்ஷேமவிதா ஜனன்யா பர்யங்கிகாயாம் பிரருதன் குமாரஹ சிக்ஷேபதுங்கம் சகடம் பதாபியாம் காடாபிகாதேன கிரீந்திரசாரம். இன்னொரு வாட்டி படிக்கிறேன். ஸ்லோகம் கொஞ்சம் சுலபமான ஸ்லோகம் தான். சசாயிதா க்ஷேமவிதா ஜனன்யா பர்யங்கிகாயாம் பிரருதன் குமாரஹ சிக்ஷேபதுங்கம் சகடம் பதாபியாம் காடாபிகாதேன கிரீந்திரசாரம். இந்த ஸ்லோகம் படிக்கிற முக்கியமான ஒரு விஷயம், சசாயிதாக க்ஷேமவிதா அப்படிங்கிறத சேர்த்து படிக்க கூடாது. சசாயித க்ஷேமவிதாலாம் படிக்க கூடாது. சசாயிதாக க்ஷேமவிதான்னு தனித்தனியாதான் படிக்கணும், சேர்த்து சொல்லக்கூடாது. இந்த விசர்க்கம் சாயிதான்னு கடைசியில விசர்க்கம் இருக்கு, அதுக்கப்புறம் க்ஷகாரம் வச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை சேர்த்து எழுதக்கூடாது, சேர்த்து படிக்க கூடாது, சேர்த்து சொல்லக்கூடாது, நிறுத்தி தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு வியாக்கரணப்படி. தசாவதார ஸ்தோத்திரத்தெல்லாம் பல ஸ்தோத்திரங்கள்லாம் இந்த மாதிரி வருது. பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா க்ஷணம் பாணிஜெய்ஹி அப்படின்னு சொல்லுவா. கிராம க்ஷணம் சொல்லக்கூடாது, கிராமஹா க்ஷணம் பாணிஜெய்ஹி அப்படின்னு சொல்லணும். சகாரம் வந்ததுன்னா விசர்க்கத்துக்கு அப்புறம் தனியா சொல்லணும். அதனால இந்த ஸ்லோகத்தையும் சசாயித க்ஷேமவிதான்னு படிக்க கூடாது. சசாயிதா க்ஷேமவிதா ஜனன்யா அப்படி படிக்கணும். இப்ப இதுக்கு பதச்சேதம். இப்போ சஹ சாயிதா க்ஷேமவிதா ஜனன்யா பர்யங்கிகாயாம் பிரருதன் குமாரஹ சிக்ஷேப துங்கம் சகடம் பதாபியாம் காடாபிகாதேன கிரீந்திரசாரம். பதச்சேதத்துல ஒரு கஷ்டமும் கிடையாது, ரொம்ப சுலபமாக இருக்கு. ஏன்னா பெரிய அளவுல சந்தி எல்லாம் எதுவுமே வரல, ஒரு சந்தியுமே இல்லை. அதனால அப்படியே பதச்சேதம் அழகா பண்ணிடலாம். சஹா சாயிதா க்ஷேமவிதா ஜனன்யா அப்படின்னு சொல்லிட்டு அது கஷ்டம் இல்லை. இப்போ இதுக்கு அர்த்தம் சொல்ல போறேன்.
கண்ணனை வந்து அவ அம்மா ஜனனி, ஜனனினா அம்மா, அம்மா வந்து கண்ணனை குளிப்பாட்டி பால் கொடுத்து அதுக்கப்புறம் கண்ணனை படுத்துக்க வைக்கிற ஒரு தூளியில இல்ல தொட்டில்ல வச்சுக்கோங்க, தூளின்னு சொல்லுவாள். தூளியில குழந்தைய படுத்துக்க வச்சு தாலாட்டி தூங்க பண்ணுவா. அந்த மாதிரி குழந்தைய படுத்துக்க வைக்கிறான். அந்த இடம் வந்து வெளியில, ஆத்துக்கு வெளியில. அதாவது இது வந்து ஔத்தானிக உற்சவம்னு சொல்லிருக்க பாகவத புராணத்தெல்லாம். குழந்தைய அப்பதான் முதல்ல ஆத்து விட்டு வெளியில கொண்டு வரா. அதான அது உத்தான உற்சவம் அப்படின்னு பெயர் அதுக்கு. ஆத்த விட்டு குழந்தைய வெளியில கொண்டு வச்ச அப்ப நிறைய பேர் குழந்தைய பார்க்கணும்னு வந்திருக்கா. அப்ப அந்த இடத்துல மரத்தடியில ஒரு வண்டி ஒண்ணு இருக்கு. அந்த மரத்தடியில தான் இந்த தூளி இருக்கு. இந்த தூளிய கண்ணனை வந்து படுத்துக்க வச்சு குழந்தை தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா அந்த குழந்தை அழுதுன்னு இருக்கு. பரியங்கிகாயாம் பிரருதன் குமாரஹா, பரியங்கிகான்னு தூளி, அதுல இந்த குழந்தை அழுதுன்னு இருக்கு. அப்போ அந்த பக்கத்துல இருக்க வண்டியில ஒரு அசுரன் வந்து அந்த வண்டியை இழுத்து அப்படியே மேல, குழந்தை மேல வண்டியை ஓட்டி அப்படியே கொண்டுடணும்னு பார்க்கச்ச குழந்தை அழுதுன்னு இருக்கும்போது காலை உதைச்சு அழுகும். அந்த மாதிரி காலை உதைக்கச்ச அந்த கால் உதைப்புல அந்த வண்டி பட்டு வண்டி பொடி பொடி ஆயிடுது அப்படின்னு கதை. இப்ப இதுக்கு நம்ம அன்வயத்தோட அர்த்தம் சொல்ல போறோம். சக குமாரஹா, ரெண்டாவது வரையில கடைசியில குமாரஹான் இருக்கு. சக குமாரஹா, அந்த குமாரன், அந்த குழந்தைன்னு அர்த்தம். க்ஷேமவிதா ஜனன்யா ஷாயிதா அப்படின்னு வரும். க்ஷேமவிதா, க்ஷேமம் அறிந்த, குழந்தைக்கு க்ஷேமமா எப்படி இருக்கணும்லாம் பார்த்துதான் அந்த தூளியில வச்சிருக்கா. க்ஷேமம்னா சேஃப்னு அர்த்தம். சேஃபா பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த தூளியில குழந்தைய வச்சிருக்கா அம்மா. அம்மா ஒன்றும் பொறுப்பு இல்லாம குழந்தைய போட்டு போகல, ரொம்ப பொறுப்போட குழந்தை இங்கதான் பத்திரமா இருக்குன்னு வச்சுட்டு போயிருக்கா. க்ஷேமவிதா, க்ஷேமம் அறிந்த, ஜனன்யா அம்மாவால், பரியங்கிகாயாம் தூளியில், ஷாயிதா தூங்க வைக்கப்பட்ட, சக அந்த குமாரஹா பையன். இப்ப அந்த சக குமாராங்கிறத அங்க வச்சுக்கலாம். அம்மாவால தூங்க வைக்கப்பட்ட அந்த பையன், பிரருதன் அழுது உண்டு அப்படின்னு. இப்ப இது வரைக்கும் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றேன். க்ஷேமவிதால இருந்து ஆரம்பிக்கலாம். க்ஷேமவிதா க்ஷேமம் அறிந்த, ஜனன்யா அதாவது க்ஷேமம் அறிந்தன பாதுகாப்பு அறிந்த, பத்ரம் தெரிந்து கொண்ட, ஜனன்யா அம்மாவால், பரியங்கிகாயாம் தூளியில், ஷாயிதா தூங்க வைக்கப்பட்ட, சக அந்த குமாரஹா குழந்தை, பையன் அர்த்தம். அம்மான்னு சொன்ன அப்படின்னா அம்மாவோட பையன். பிரருதன் அழுது கொண்டு, அழுதுண்டே இருக்கான். அழுது கொண்டு என்ன பண்ணா கேட்டா வண்டியை உதைச்சான்னு வருது அடுத்ததுல. எப்படின்னு கேட்டா பதாபியாம் காலுகளாலே, ரெண்டு கால் இருக்கும் இல்லையா, ரெண்டு காலால, காடாபிகாத்தேன திருடமான, அபிகாத்தனா அடியால், காடம்னா திடமான, அபிகாத்தனா அடி, அதாவது காலால் அடிக்கிறது உதைன்னு பேர். அத திடமான உதையால், கிரீந்திரசாரம் மலை போன்று பலமான, கிரினா மலை, கிரீந்திரனா நல்ல மலை, நல்ல மலை போல, சாரம்னா பலமான, நல்ல மலை போல வலுவான, துங்கம் உயர்ந்ததான, சகடம் வண்டியை, சிக்ஷேப தள்ளி தூர தள்ளினான், தூக்கி எறிந்தான்னு அர்த்தம். கால்னால எட்டி உதைச்சான், வச்சு அது தூக்கி எறிஞ்சா அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்லோகத்துல அது பொடி பொடி ஆச்சுங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல வருது. காலால தூக்கி எறிந்தாங்கிறது மாத்திரம் இந்த ஸ்லோகத்துல வருது. இப்போ காலால தூக்கி எறிஞ்சான் அப்படின்னு சொல்லணுங்கிற அப்படின்னால பதாபியாம் கால்கள்னாலே, காடாபிகாத்தேன திருடமான அதாவது வலுவான, அபிகாத்தேன உதையால், கிரீந்திரசாரம் நல்ல மலை போல வலுவான, துங்கம் உயர்ந்ததான, சகடம் வண்டியை, சிக்ஷேப
உதைத்து தள்ளினான் அப்படின்னு அர்த்தம். உதையாளன் முன்னாடி வந்துட்டு அதனால தள்ளினான், தூக்கி எறிந்தான் அப்படின்னு அர்த்தம். தூக்கி எறிந்தான் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இப்போ கண்ணனுடைய பாதம் பட்டு அந்த வண்டி அப்படியே தூக்கி ஆகாசத்துல தூக்கி எறிகிற மாதிரி ஆயிட்டான். அந்த மாதிரி வேகமா உதைச்சான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த வண்டி கிரீந்திர சாரம் துங்கம்னு 2 வச்சிருக்காரு. கிரீந்திர சாரம்னா வண்டி சாதாரண வண்டி கிடையாது. கிராமங்கள்ல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்களோ இல்லையோ தெரியாது, கிராமங்கள்ல ரெட்டை மாட்டு வண்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஒரு வண்டிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50 நெல் மூட்டை ஏத்துவா. அவ 50-60 நெல் மூட்டை ஏத்துவா ஒரு வண்டியில ஏற்றி. அது டவுனுக்கு எல்லாம் போகும். அந்த மாதிரி ரெட்டை மாட்டு வண்டி ரொம்ப பெருசா இருக்கும். ஒரே சமயத்துல 10-20 பேர் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். மேல மேல 50-60 நெல் மூட்டை, ஒரு நெல் மூட்டை நம்மளாலேயே தூக்க முடியாது, 50-60 நெல் மூட்டை ஏற்றும்படியாக இருக்கும். அதனால கிரீந்திர சாரம்னா ஒரு பெரிய மலை போல வலுவானதுன்னு அர்த்தம். துங்கம்னா ரொம்ப ஒசரமா இருக்கு, ஹைட் ரொம்ப அதிகம், பெரிய வண்டி, ஒசரமான வண்டி. அதை தூக்கி இருந்தா சாதாரண வண்டியா இருந்தா பரவாயில்ல, விளையாட்டு பொம்மை எல்லாம் இல்லை. ஒரு கால்னால இந்த வண்டி நம்மளால அந்த வண்டியை அசைக்கவே முடியாது. எத்தனை வலு பிடிச்சு இழுத்தாலும் அசைக்க முடியாது. மாடுதான் இழுக்குமே தவிர நம்மளால இழுக்க முடியாது. அப்படிப்பட்ட வண்டியை இவன் உதைத்து மேல உதறி தள்ளினான்னு அர்த்தம். சிக்ஷேப அப்படின்னா எரிந்தான்னு அர்த்தம் தமிழ்ல. காலால உதைச்சு ஆகாசத்துல எரிஞ்சான்னு அர்த்தம். மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றா, கொஞ்சம் அன்வயத்தை பார்த்துக்கோங்க. க்ஷேமவிதா, க்ஷேமம் அறிந்த, குழந்தையின் பாதுகாப்பு அறிந்தான்னு அர்த்தம். ஜனன்யா அம்மாவால், பரியங்கிகாயாம் தூளியில், சாயிதா படுக்க தூங்க வைக்கப்பட்ட, சகா அந்த, குமாரகா பையன், பிரருதன்னு அழுது கொண்டு. அடுத்து 3வது வரியில பதாபியாம் கால்கள்னாலே, காடாபிகாத்தேன 2 கால்னாலேயும் தோன்றதுங்க பதாபியான் போட்டபடினா. காடாபிகாத்தேன திடமான உதையால், கிரீந்திரசாரம் பெரிய மலை போல வலுவான, துங்கம் உயர்ந்ததான, ஸ்தகடம் வண்டியை, சிக்ஷேப தூக்கி எறிந்தான் அப்படின்னு அர்த்தம். யாரு? அந்த குமாரா அழுதுண்டே இந்த கால் உதைக்கும் போது அப்படி தூக்கி எறிஞ்சதாயிருக்குன்னு அர்த்தம். சரியா வருதா? சர்க்கா சஞ்சயம் இருந்தா கேளுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, வழக்கம் போல சொல்லி பாருங்க. சந்தேகம் இருக்கா? யாருக்கா புரியலையா? எந்த இடம் புரியல? அர்த்தம் சொல்லு. க்ஷேமவிதா நல்லதை தெரிந்தவளான, ஜனன்யா அம்மாவால், பரியங்கிகாயாம் தூளியில, ஷாயிதா தூங்க போட்டவனான, சஹா குமாரஹா அந்த பையன், பிரருதன் அழுது கொண்டு, பதாபியாம் திருவடிகளால, காடாபிகாத்தேன ஃபோர்ஸ்னால, கிரீந்திரசாரம் ரொம்ப மலை போன்ற வலுவான, பெரிய மலை போன்ற வலுவான, சாரம்னா பலம்னு அர்த்தம், கிரினா மலை, கிரீந்திரன்னா நல்ல மலைன்னு அர்த்தம், பெரிய மலைன்னு அர்த்தம். அப்போ பெரிய மலை போன்ற வலுவான, துங்கம் ரொம்ப டாலான, சக்கட்டம் வண்டியை, சிக்ஷேப உதைத்தார், எரிந்தான் அர்த்தம். உதைத்து எரிந்தான். பால் எல்லாம் போடுறோம் இல்ல, த்ரோன்னு இருக்கும். சிக்ஷேபன்னா அது அர்த்தம். த்ரோ, த்ரூ அப்படின்னு அர்த்தம். THREU ஏன் REW த்ரூ, த்ரூ அவே அப்படின்னு சொல்றா இல்லையோ, தூக்கி எறிந்தான் அர்த்தம். சரி எடுத்தேன், கரெக்டா வந்துருத்தேன்.
வேற யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல. சரி, பார்க்கலாமா மேற்கொண்டப்போ? சரி, இது நீங்களே சொல்லுங்க இப்போ. சஹா சாயிதா க்ஷேமவிதா சப்தம் சொல்லுங்க. ரொம்ப சுலபம் தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கஷ்டமா இருக்குது நான் சொல்றேன். சஹா அவன், இது என்ன சப்தம்? தத் சப்த புல்லிங்கம் பிரதம ஏகவச்சனம். சரி, புல்லிங்கம் பிரதம ஏகவச்சனம். சாயிதः அகாராந்த புல்லிங்கம் பிரதமா விபக்தி. அவ்வளவுதான். எந்த சப்தம் போல? ராம சப்தம் போல. சரி, க்ஷேமவிதா. க்ஷேமவித் சப்தம் திருத்திய ஏகவச்சனம். எப்படி கண்டுபிடிச்சத? எப்படி கண்டுபிடிச்சா? எப்படிமா விதா அந்த மாதிரி வந்தது, அதனால எப்படி ஜனன்யாவோட சேர்ந்து விதான்னு வந்தது. இதான் ரொம்ப அழகான விஷயம். க்ஷேமவிதான்னு சொன்னா திருத்தியா விபக்தியும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். புல்லிங்கத்துல இருந்தா ராமேனா ஹரிணாலாம் வருது. ஸ்ரீலிங்கத்துல ரமையா மத்யா கௌரியா அப்படின்னு யாதான் வரும் முக்காவாசி. இது க்ஷேமவித்து சப்தம். இது க்ஷேமவித்து சப்தத்துல திருத்தியா ஏகவசனம். இது எப்பவுமே சப்தம் தெரியாட்டா நான் சொன்ன விஷயம் அழகா பண்ணியிருக்கேன். அதாவது என்ன கேட்டானா, அது எதுக்கு விசேஷணுங்கிறத பாத்துக்கணும். ஜனன்யாங்கிறதுக்கு விசேஷனம். அப்ப ஜனன்யாங்கிறது என்ன லிங்கமோ என்னவோ அதே தான் இங்கேயும் வரும். என்ன விபக்தி என்ன வச்சனம் எல்லாம் எதுவுமே மாறாது. விசேஷம் விசேஷமும் ஒன்னாதான் இருக்கும். ஜனன்யாங்கிறதுக்கு விசேஷனம். ஜனன்யாங்கிறது திருத்தியா ஏகவச்சனம். அப்ப க்ஷேமவிதாங்கிறதும் திருத்தியா ஏகவச்சனம் தான். அப்போ இது க்ஷேமவித் சப்தத்துல திருத்தியா ஏகவச்சனத்துல க்ஷேமவிதா அப்படின்னு வருது. ரொம்ப சரியான விஷயம். க்ஷேமவித் க்ஷேமவிதோ க்ஷேமவிதா அப்படின்னு சப்தம். அதுல க்ஷேமவிதா அப்படின்னு திருத்தியா. சரி, ஜனன்யா ஈகாராந்த ஸ்திரீலிங்க திருத்தியா ஏக. ரொம்ப சரி. ஜனனி சப்தம். ஜனனினா அம்மான்னு அர்த்தம், எல்லாருக்குமே தெரியும். அதுல திருத்தியா ஏகவசனம் ஜனன்யா. நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஸ்ரீலிங்கத்துல திருத்தியா ஏகவசனத்துல முக்காவாசி யா வரும். ரமா சப்தத்துல ரமையான்னு வருது. இதுல கௌரியா நத்யா மத்யா அப்படி வரும். ஆனா திருத்தியா ஏகவசனம் அது. ஜனன்யா அம்மா அவாள்னு அர்த்தம். அது மாதிரி சப்தத்துல எங்கேயாவது நமக்கு இது தெரியலாம், அர்த்தம் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். அம்மாவால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப ஆளுங்கிறது திருத்தியா விபக்திக்கு தான் வரும் அப்படின்னு. சசாயிதா க்ஷேமவிதா ஜனன்யா பரியங்கிகாயாம் பிரருதன் குமாரஹ. பரியங்கிகாயாம் ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தமி ஏகவச்சனம். ஆகாராந்த ஸ்ரீலிங்கः பரியங்கிகா சப்தः. அதுல சப்தமி ஏகவச்சனம். ரமா சப்தம் மாதிரி ரமாயாம் மாதிரி. சரி, பிரருதன். வேற யாராவது சொல்லுங்க, இல்லடா பாப்போம். யாராவது ட்ரை பண்ணுங்க. பிரருதன். தகாராந்த புல்லிங்க சரி, என்ன சப்தம் போல? பட்டத்து சப்தம். பச்சத் சப்தம் போல. தகாராந்த புல்லிங்க பச்சத் சப்த. பச்சன் பச்சந்தோ பசந்தா அப்படின்னு வருது. பிரருதன் ருதன் ருதந்தோ ருதந்தகன்னு வரும். ரொம்ப சரி. இந்த சப்தம் அடிக்கடி வந்துட்டு இருக்கு, அதனால தைரியமா சொல்லலாம். குமாரஹா ராமஹா போல நானே சொல்லிட்டேன். பிரருதன் குமாரஹா. சிக்ஷேபங்கிறது கிரியாபதம். சிக்ஷேப கிரியாபதம் என்ன காலம்? பூத காலம். எப்படி கண்டுபிடிச்சோம்னா, அந்த முதல் எழுத்து 2 வாட்டி வருது பாருங்க. சிக்ஷேபங்கிற மாதிரி ஷிக்ஷேபான்னு வரணும். அந்த காவுக்கு பதிலாக சே வந்திருக்கு, அவ்வளவுதான். சில சமயம் அப்படி வரும். காவுக்கு பதிலாக சே வரும், இல்லை சாவுக்கு பதிலாக கா வரும். 2 மாற்றி மாற்றி வரும். சிக்ஷேபான்னு வரணும், அதுக்கு பதிலாக சிக்ஷேபம் வந்துருக்கு. சக்கார வருதோ இல்லையோ, கரோத்தி இருக்கும் இல்லையோ, கரோத்திக்கு பூத காலத்துல கக்காரன்னு வரணும், அதுக்கு பதிலாக சக்காரன்னு வரும்.
அந்த மாதிரி காவும் சாவும் மாற்றி மாற்றி வரும். அதனால 2 டைம் வந்திருக்கு அப்படின்னால இது பூத காலம். சிக்ஷேப துங்கம் சகடம் பதாபியாம். துங்கம் சகடம் இதுக்கெல்லாம் என்ன சப்தம்? நவோம்சகலிங்கம். என்ன விபக்தி? द्वितीया एक. द्वितीया விபக்திங்கிறது ஏன்னா சகடத்தைன்னு அர்த்தம், வண்டியைன்னு அர்த்தம். அதனால சரி, துங்கம்ங்கிறதும் அதே மாதிரிதான். பதாபியாம் நபும்சகலிங்கம் திருத்தியா விபக்தி த்விவச்சனம். த்விவச்சனம் ரொம்ப கரெக்ட். திருத்தியா விபக்தி கால்கள் 4 இருக்கும் இல்லையோ, திருதியா சதுர்த்தி பஞ்சமி எல்லாத்துலயும் பதாபியம் தான் வரும். ஆனா கூட அர்த்தத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். கால்களினால் 2 கால் நாளேன்னு அர்த்தம். அதனால 2 திருவடினாலேன்னு அர்த்தம் சொல்லணும். நம்ம கணப்படி பார்த்தா கால்னு சொல்லக்கூடாது, ஏன்னா கிருஷ்ணனோட இது இல்லையோ, பெருமாளுடையது. அதனால 2 திருவடிகளால்னு அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் சொல்லிச்ச கூட 2ங்கிறதையும் சேர்த்துக்கணும், ஏன்னா தீவச்சனம் இருக்கும் இல்லையோ. அதனால 2 திருவடிகளால் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். சரி, சிக்ஷேபதுங்கம் சகடம் பதாபியாம் காடாபிகாத்தேன கிரீந்திரசாரம். காடாபிகாத்தேன இது ராமாயண மாதிரி. திருதியா ஏகவச்சனம். அபிகாத்தா அப்படின்னா அடின்னு அர்த்தம். அப்புறம் கிரீந்திர சாரம், இது என்ன சப்தம்? சாரம் நபும்சகலிங்கம். நபும்சகலிங்கம். நபும்சகலிங்கம் என்ன விபக்தி? द्वितीया. द्वितीया ஏகவச்சனம். ஏன் நபும்சகலிங்கத்துல பிரதமா தித்தியா 2 வரலாம் இல்லையோ, ஏன் தித்தியான்னு எப்படி கண்டுபிடிச்சங்க? தித்தியா கரெக்ட், எப்படி கண்டுபிடிச்சங்க? தைரியமா சொல்லு. கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு சகடம்க்கு விசேஷம். அவ்வளவுதான். சகடம்ங்கிறதுக்கு விசேஷமா இருக்கு. சகடம்ங்கிறதுக்கு வண்டியைன்னு அர்த்தம். அதனால அதுவும் தித்தியா. அதுக்கு விசேஷமா இருக்கு, அதனால இதுவும் தித்தியா. உண்மையில சாரம்ங்கிற சப்தம், சாரங்கிறது தனியா வந்ததுன்னா புலிங்கத்துல வரும் அது. ஆனா இப்போ சமாசத்துல எல்லாம் இப்படி வரும். சமாசங்கள்லாம் பண்ணான்னா இந்த மாதிரி வரும். பகுவீக சமாசங்கள்லாம் பண்ணலாம். அதை பத்தி நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஸ்லோகம் யாராவது படிங்க. படி யாராவது படிங்க. நான் ஏன் அடியன் படிக்கலாம்? அடியன் படி யாராவது படிங்க. शशायितः क्षेमविदा जनन्या पर्यङ्किकायां प्ररुदन् कुमारः चिक्षेपतुङ्गं शकटं पदाभ्यां गाढाभिघातेन गिरीन्द्रसारम्. அவ்வளவுதான், ரொம்ப சரியா போயிடுத்து. இப்போ நம்ம இது பார்க்கலாமா? ஆகாங்ஷா பார்க்கலாம். கிரியாபதம் இதுல சிக்ஷேபன் இருக்கு, தூக்கி எறிந்தான்னு அர்த்தம். துரு அவே அப்படின்னு அர்த்தம் சிக்ஷேபங்கிறதுக்கு. ஓகே, கஹ சிக்ஷேப? யார் சிக்ஷேப? सः चिक्षेप. சஹ குமாரः இல்லையா? சஹ குமாரः சிக்ஷேப. சொல்லுங்க, டைம் பண்ண வேண்டாம், சிம்பிள் விஷயம் தானே. கஹ சிக்ஷேப சஹ குமாரः. கீதृशः குமாரः? प्ररुदन् कुमारः. पुनः कीदृशः कुमारः? शायितः कुमार. शायितः कुमारः. कस्यां शायितः? पर्यङ्किकायां शायितः. कया शायितः? जनन्या शायितः. जनन्या शायितः. कीदृश्या जनन्या? कीदृश्या जनन्या? क्षेमविदा அவ்வளவுதான், சரியா போச்சு. இப்ப பிரருதன் இருக்கும் இல்லையோ, அதுக்கு நம்ம எப்படி ஆகாங்ஷா எப்படி கேட்பானா, கிங் குருவன் அப்படின்னு கேட்பா. என்ன செஞ்சுன்னு இருந்தான்?
அப்போ உதாரணமாக சிக்ஷேப, கஹ சிக்ஷேப அப்படின்னா குமாரஹா சிக்ஷேப, கிங் குருவன் சிக்ஷேப என்ன பண்ணிட்டு அவன் எட்டி உதைச்சான் அப்படின்னு அர்த்தம். அப்ப பிரருதன் அழுதுண்டே எட்டி உதைச்சான் அப்படின்னு அர்த்தமாகும். கிதுசான்னு கேட்டேன் உனக்கு புரியணுங்கிறதுக்காக. பிரருதன், பச்சன், கச்சன் இதெல்லாம் வரைச்ச கிங் குருவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவன் என்ன பண்ணிட்டு அவன் சிக்ஷேப சரியாயிடுச்சு. அப்புறம் வந்து கிங் சிக்ஷேப எதை சிக்ஷேப, கிம்னா எதை, கிங் சிக்ஷேப शकटं சகடம் சிக்ஷேப, கீதிகம் சகடம் तुङ्गं शकटं சகடம் புனः கீதிகம் சகடம் गिरीन्द्रसारं शकटं கிரீந்திரசாரம் சகடம் அப்படின்னு. அப்புறம் வந்து கேன சிக்ஷேப पदाभ्यां शिक्षेप கேன பதாபிகாத்தேன, காபியாம்னா பதாபியாம் காபியாம் பதாபியாம், கேன அப்படின்னா திருடாபிகாத்தேன. சரி சரியா படுத்து எல்லாம் வந்துட்டா. ஆகாங்ஷா எப்படின்னு கேட்டாங்கன்னா இன்னொரு கொஞ்சம் ஸ்லோகத்துக்கு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே ஆகாங்ஷாவும் கேட்டுன்னு நீங்களே சமாதானமும் சொல்லணும். அது இன்னும் அப்பதான் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி சப்தமும் அப்படிதான், ஒவ்வொரு சப்தமா எடுத்து எடுத்து நீங்களே தான் சொல்லணும். அப்படிதான் நாங்களே தான் சொல்லுவோம். நாங்க படிக்கும்போது சொல்றேன், சின்ன வயசுல உங்களை மாதிரி இருக்கச்ச படிக்கும்போது சப்தம் சொல்லு அப்படின்வா, உடனே முதல்ல சஹாலேருந்து ஆரம்பிப்போம். சஹா சத்சப்தா புல்லிங்கா பிரதமா ஏகவச்சனம், அப்ப சாயிதா அகாராந்த புல்லிங்கா பிரதமா ஏகவச்சனம் அப்படின்லாம் சொல்லிகிட்டே போகணும். அது மாதிரி நீங்களே ஒவ்வொரு சப்தம் எடுத்து சொல்லணும். ஆகாங்ஷாவும் நீங்களே கேள்வி கேட்டுன்னு நீங்களே சொல்லணும் அப்படின்னு தான் வரும். சரி இருந்தா கூட அந்த முறையை அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓரளவு ஆகாங்ஷா உங்களுக்கு என்ன பழக்கமாயிருக்கும். அப்புறம் இதுல இன்னும் ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணும் இல்லை. இதுல சமஸ்தவாதம் என்னப்பா இருக்கு? காடாபிகாத்தேன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் கிரீந்திரசாரம் ஒண்ணு இருக்கு. வேற ஏதா இருக்கா? இது வேணா சொல்லலாம், கேமவிதா வேணா சொல்லலாம். பரியங்கிகால சமாசம் ஒண்ணும் கிடையாது. பரியங்கா அப்படின்னா படுக்கைன்னு அர்த்தம். அதுலேயே சின்ன படுக்கையா இருந்தா பரியங்கிகான்னு பேர். பாலகா பாலிகா அப்படின்னு வருவார். பாலகா அப்படின்னா பச்சை பாயின்னு அர்த்தம். பாலகா அப்படின்னா சின்ன பையன் அர்த்தம். இந்த கா ஒண்ணு சேர்த்தா சின்னன்னு ஒரு அர்த்தம், பாலகா அப்படின்னு. அதே ஸ்ரீலிங்கத்துல சொல்ல இருந்தா பாலிகா அப்படின்னு வரும். அந்த மாதிரி பரியங்கா பரியங்கிகா சின்ன தொட்டில், சின்ன உத்தூளி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்ப வந்து அது சமாசம்னு சொல்ல முடியாது, அது ஒரு பிரத்தியம் வந்திருக்காங்க, பிரத்தியம் வந்திருக்கு. அதே மாதிரி க்ஷேமவிதா அப்படின்னா க்ஷேமம் வேத்தி இது க்ஷேமவிது, க்ஷேமத்தை தெரிந்தவர். குழந்தைக்கு எங்க வச்சா குழந்தை பத்திரமா இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டுதான் அம்மா பண்ணா, தெரியாத பண்ணல. ஆனாலும் அங்க அசுரம் வந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றேன். ஆனா க்ஷேமம் வேத்தி, வேத்தினா நோஸ், KNOWS, க்ஷேமம் தெரியும் அவளுக்கு. க்ஷேமம்னா சேஃப்டி, குழந்தை எங்க இருந்தா சேஃப்டியா இருக்குங்கிறது தெரியும். அதான் க்ஷேமங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒண்ணு நாங்களாம் க்ஷேமமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒண்ணு பத்திரமா இருக்கும்னு அர்த்தம், ரெண்டாவது மங்களமா இருக்கும்னு அர்த்தம். அதாவது எந்த விதமான கஷ்டங்கள்லாம் இல்லாம சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். க்ஷேமங்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல சேஃப்டிங்கிற அர்த்தம், பத்திரம் தெரிஞ்சவா அப்படின்னு அர்த்தம். க்ஷேமம் வேத்தி, வேத்தினா தெரிஞ்சினவான்னு அர்த்தம். க்ஷேமம் வேத்தி இது க்ஷேமவித்து, அதுல திருப்தி ஏகவசனம். அப்ப சமாசம் சொல்லிட்டு எப்படி சொன்னா க்ஷேமம் வேத்தி இது க்ஷேமவித்து தயா அப்படின்னு சொல்லணும். திருப்தி ஏகவசனங்கிறத காமிக்கிறதுக்காக தயான்னு சொல்லணும். தயா க்ஷேமவிதா அப்படின்னு. பரியங்கிகாங்கச்ச அல்பஹ பரியங்கா அப்படி பரியங்கிகா அப்படின்னு அர்த்தம், சின்ன பிரியங்கம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்புறம் வந்து காடாபிகாத்தேன கிரீந்திர சாரம் ரெண்டு இருக்கு. காடனா திருடமான, அபிகாத்தனா அடி. அப்போ காடா அபிகாத்தா, காடா ச அசௌ அபிகாத்தா சன்வா, திருடமா இருக்கிற அபிகாத்தம்.
நீளமாவும் இருக்கு, அதுவே தான் புஷ்பமும் இருக்கு. நீலம் சதத்து புஷ்பஞ்ச நீல புஷ்பம், நீலம் சதத்து உட்பலஞ்ச நீலோத்பலம் அப்படின்னு வருது. அதே மாதிரி காட்டகா ச அபிகாட்டகா ச, காடமான அடி, நல்ல அடின்னு அர்த்தம். இதான் காடாபிகாத்தா. காடகா அபிகாத்தகான்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. காடமா இருக்கிற அபிகாத்தம். கிரீந்திர சாரம் அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, முதல்ல கிரீனாம் இந்திரஹா கிரீந்திரஹா அப்படின்னு முதல்ல வச்சுக்கணும். இந்திரன்னா சிரேஷ்டம்னு அர்த்தம், உயர்ந்ததுன்னு அர்த்தம். கிரேட் மவுண்டன் அப்படின்னு அர்த்தம். கிரீனாம் இந்திரஹா கிரீந்திரஹா, கிரீந்திரஸ்ய சாரஹான்னா பலம்னு அர்த்தம். நம்ம எப்படி சொல்லணும் கேட்டா, கிரீந்திரஸ்ய சாரஹா இவ சாரஹா எஸ்ய அப்படின்னு சமாசம் சொல்லிக்கணும். நம்ம மலைக்கு பலம் எப்படியோ அதே போல பலம் உள்ளது இந்த சகடம். சகடத்துக்கு வருது இது. கிரீந்திர சாரங்கிறது சகடத்துக்கு தானே விசேஷம். இப்ப கிரீந்திரஸ்ய சாரஹா அப்படின்னா மலையினுடைய பலம்னு அர்த்தம். மலையினுடைய பலம் மலைக்கு தானே இருக்கும், இதுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, மலையினுடைய பலம் போல பலம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ கிரீந்திரஸ்ய சாரஹா இவ சாரஹா எஸ்ய, கிரீந்திரஸ்ய நல்ல மலைக்கு சாரம் பலம் அது போல பலம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது முதல்ல கிரீனாம் இந்திரஹா கிரீந்திரஹான்னு வச்சுக்கோங்க. கிரீனாம் இந்திரான மலைகளுக்குள்ளே உயர்ந்ததுன்னு அர்த்தம், சிரேஷ்டமானதுன்னு அர்த்தம். அப்புறம் கிரீந்திரஸ்ய சாரஹா இவ சாரஹா எஸ்ய அப்படின்னு, அது கிரீந்திர சாரா. இந்த மாதிரி நிறைய பிரயோகம் சம்ஸ்கிருதத்தில் உண்டு. அது போல இது இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, தாமரைப்பூ போல மிருதுவா இருக்கு அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, பங்கஜ மிருதுஹு அப்படின்னுவா. அப்ப பங்கஜம் போல மிருதுவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்ப வந்து மேகசியாலஹா அப்படிலாம் சொல்லுவியோ. இப்போ மேகஸ்ய சியாலஹா இவ சியாலா, சியாலம் இவ சியால ரூபம் இருக்கு அப்படின்னா மேகசியாலஹா. மேகசியாலாங்கச்ச மேகா இவ சியாலஹா மேகசியாலஹா போயிடும், சுருக்கம் போயிடும். மேகம் போல கருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அது வேண்டாம். இந்த மாதிரி பல உதாரணங்கள் உண்டு. கிரீந்திர சாரம்னா மலை போல பலம்னு அர்த்தம். அப்ப மலை போலாங்க அப்படின்னாலும் இவன்னு ஒண்ணு வரணும். மலைக்கு பலம் எப்படி இருக்கோ அப்படி பலம் இருக்கு. கிரீந்திரஸ்ய சாரஹா இவ சாரஹா எஸ்ய, அது யாருக்கு இருக்கு, வண்டிக்கு இருக்கு. அதனால அதுக்கு கிரீந்திர சாரஹான்னு பேர். கிரீந்திர சாரம்னு பேர். தத்து அந்த கிரீந்திர சாரத்தை அப்படின்னு வச்சுக்கலாம். சரியாட்டா? சரி, வேற ஏதாவது சந்தேகம் வேணாலும் ஸ்லோகத்தை படிங்க. யாராவது ஸ்லோகம் சொல்லுங்க. ससायितः क्षेमविदा जनन्या पर्यङ्किकायां प्ररुदन् कुमारः चिक्षेपतुङ्गं शकटं पदाभ्यां गाढाभिघातेन गिरीन्द्रसारम्. சரி, எல்லாரும் ஸ்லோகத்தெல்லாம் படிச்சுக்கோங்க, பழசெல்லாம் சொல்லுங்க. பார்க்கலாம், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகம். Sure.